கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உனக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனங்களின் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களோட பேசும்படியாய் ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சத்தை அனுப்பும்படியாய் இதில் நீங்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் அதிகமாய் பிரகாசிக்கும்படியாய் இந்த வசனங்களின் மூலமாய் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கர்த்தரை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் நற்குல திராட்சை செடிகளை நட்டி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் அந்த கனிகளுக்காக காத்திருந்த பொழுது நல்ல திராட்சை பழங்களுக்கு பதிலாக கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த திராட்சை தோட்டம் அது நம்மை குறிக்கிறது, நம்முடைய ஜீவியத்தை அது குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல வசனம் விதமாய் சொல்கிறது. மத்தேயு 12:35 நல்ல மனுஷன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். நம்முடைய இருதயத்தில் இருந்து நாம் நல்ல காரியங்களை எடுத்து காட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கனிகளை கொடுக்கணும். கர்த்தருக்கு சொல்றோம், அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும், யாவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கணும். அந்த இருதயம் அது ஒரு பொக்கிஷ சாலை என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு சொல்றோம், நம்முடைய இருதயத்துல என்ன இருக்குதோ அதான் நாம வாய் மூலமா நம்ம பேசுகிறோம். இருதயம் என்கிற பொக்கிஷத்துல நல்ல காரியங்கள் நிறைந்திருக்கும் பொழுது நாம் நல்ல கனி கொடுக்கிற ஒரு நற்குல திராட்சை செடியாக நாம் மாறுகிறோம். தேவனும் நம்மளே மகிழ்ந்திருப்பார், நம்ம பிரியமாய் அவர் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நல்ல காரியங்கள், இந்த நற்குல திராட்சை செடியின் காரியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். நற்கீர்த்தி என்கிற ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். நற்கீர்த்தி, நம்முடைய வாழ்க்கையில நற்கீர்த்தி மிகவும் அவசியம். கீர்த்தி, நற்கீர்த்தி, அது நற்கீர்த்தி என்கிறது நல்ல சாட்சியை குறிக்கிறது. நல்ல ஒரு சாட்சியான ஒரு ஜீவியம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபலமான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். நற்கீர்த்தி ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் தெரிந்து கொள்ளப்பட்டது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். நல்ல சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கீர்த்தி, அந்த நற்கீர்த்தி எல்லாருக்கும் அது எல்லாரும் அறிந்ததா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சாட்சி உள்ள ஜீவியம் நமக்கு மிக மிக அவசியம். நற்கீர்த்தி, நம்முடைய நற்கீர்த்தி அநேக கேட்டு அதன் மூலமாய் அவங்க ரட்சிக்கப்படணும், அதன் மூலமாய் அவங்க மனம் திரும்பணும். நம்முடைய சாட்சி ஆன ஜீவியம் மிக அவசியம். நற்கீர்த்தி நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. குணமாக நாம் பார்க்கும் பொழுது இரண்டாவதாக நமக்கு நற்சீர் மிகவும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையில நற்சீர் ஒழுக்கம் மிகவும் அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.
வேதம் இந்த நற்சீரை குறித்து நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேசத்தின் பாவத்தின் நிமித்தம் அதன் அதிகாரிகள் அநேகராய் இருக்கிறார்கள். புத்தியும் அறிவும் உள்ள மனுஷனாலோ அதன் நற்கீர்த்தி நீடித்திருக்கும். சோத்திரம். நற்கீர்த்தி, அந்த நற்சீர் நீடித்திருக்கும். சோத்திரம். புத்தியும் அறிவுள்ள மனுஷனாலோ அதன் நற்சீர் நீடித்திருக்கும். ஒழுக்கம், சோத்திரம், பரிசுத்தம், ஒரு நற்சீர் நாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஒரு சீரான நல்ல ஒரு வாழ்வை தேவன் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒழுக்கமான ஜீவியம், தேவன் விரும்புகிற அந்த ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுதினமும் பிரயாசப்பட வேண்டிய ஒரு காரியமாய் அது காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இந்த வார்த்தை இவனமாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். முந்தின நாட்களிலே நம்ம இடத்துல காணப்பட்ட சீர், அந்த ஒழுங்குகளை காட்டிலும் நமக்கு இந்த நாட்களிலே, இந்த வரும் நாட்களிலே நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நற்சீர் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக நற்காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நற்காரியம் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. நம்முடைய வாழ்க்கையில நற்காரியங்கள், நற்காரியம் என்கிறது நற்செய்தியை குறிக்கிறது. நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மேல விழுந்த ஒரு கடமை இந்த நற்காரியம், நற்செய்தியை நாம அநேகருக்கு எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டியது இந்த கடமையா இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஏற்கப்பட்ட வார்த்தை வனமாய் சொல்கிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து வெற்றிப்பை பிரசித்திப்படுத்தி என் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதையும் மலை மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நற்காரியங்கள் நற்செய்தியை குறிக்கிறது. வாழ்க்கையில நாம எப்போதும் பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். சமாதானத்தை கூறுவதனாக பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நன்மைவதாக நற்கனிகள் உண்டாயிருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நற்கனிகள் நம்மை ஆண்டவர் ஒரு உயர்குல திராட்சை செடியாக நட்டினேன் என்று சொல்லி எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்ந்த திராட்சை செடியாக நட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன என்று சொல்லி எடுத்து வாசிக்கிறோம். முற்றிலும் நற்கனி தரும் உயர்கல திராட்சை செடி. நம்முடைய வாழ்க்கையில நற்கனிகள் இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஜீவியத்துல ஆவிக்குரிய கனிகள் உண்டாயிருக்க வேண்டியது, அது நிலையில் இருக்க வேண்டியது, அது பெருக வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கனிகள் இல்லாத ஒரு ஜீவத்தின் மூலமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியாது. சோதரம் ஜீவியத்துல ஆவியின் கனிகள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. 5வதாக இங்கே நற்கிரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கிரியை என்கிற வார்த்தை சொல்கிறோம். இந்த நற்கிரியை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படி வார்த்தை என்னமாய் சொல்கிறது. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மேல் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நற்கிரியைகளை கண்டு நம்ம நற்கிரியைகளை செய்யணும்.
எப்படி சோதரம் விதவைகள், திக்கற்றவர்கள், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், கர்த்தருக்கு சோதரம் திக்கற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் மேல நாம் இரக்கம் உள்ளவர்களாக நாம காணப்பட வேண்டும். நற்கிரியைகளை செய்யணும். நம்மவர்கள் நற்கிரியை செய்ய பழகட்டும் என்கிற வார்த்தையின்படி நாம் எப்பொழுது நற்கிரியை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்திலிருந்து இந்த நற்கிரியை வெளிப்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நற்சாட்சி என்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நற்சாட்சி இந்த வாழ்க்கையில முதலாவது பார்த்தது போல நல்ல சாட்சி நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிற வாழ்க்கையில நம்ம சாட்சி மிகவும் அவசியமா இருக்கிறது. அப்போ 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வார்த்தை தினமாய் சொல்கிறது, அவரால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரையும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்கு ஏற்படுத்தாது. அவருடைய வாழ்க்கையில இந்த ஊழியர்களின் ஜீவியத்துல நாம நற்சாட்சி மிக மிக அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 7வதாக நற்குணசாலிகள் என்கிற வார்த்தையை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நற்குணசாலிகள் நாமும் கூட நற்குணசாலியாக காணப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். சொல்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை குணமாய் சொல்கிறது, அந்த பட்டணத்தினால் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே உள்ளவர்களை பார்க்கிறோம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறதன் மூலமாக, வேத வார்த்தையை தியானிக்கிறதன் மூலமாக, சோதரால் அதை நாம் கை கொள்கிறதன் மூலமாக, பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறதன் மூலமாக, சோதராம் வேத வார்த்தையின் மூலமாக நம்முடைய நற்குணங்கள் அது வெளிப்படுகிறது. சோதராம் நாம் நற்குணசாலிகளாக ஜீவிக்க வேண்டும் என்று சொல்ல கர்த்தர் விரும்புகிறார். சோதராம் இதே போல வேதத்தில் வார்த்தை நற்கந்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்கந்தம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கட்டுப்போவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். ரட்சிக்கப்படுறவங்களுக்கு நாம அந்த ஆண்டவருடைய அந்த வாசனை ஆகிய நற்கந்தம், இந்த நல்ல வாசனையை நாம் வெளிப்படுத்த நம்ம கடனாளியா இருக்கிறோம். கிறிஸ்துவை வெளிப்படுத்த ரட்சிக்கப்படுறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போறவர்களுக்குள்ளேயும் சொல்றோம். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தம், ஆண்டுடைய நற்கந்தமாய் நாம இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் சோதராம் நம் மூலமாய் அநேக ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 9வதாக இங்கே நற்புத்தி என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இந்த நற்புத்தி நமக்கு மிகவும் அவசியம். கர்த்தர் சொல்ற நல்ல ஞானம் நமக்கு அவசியம். இந்த ஞானத்தின் மூலமாக ஞானம் உள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக் கொள்கிறான் என்கிற வார்த்தையின்படி ஆத்துமாக்களை நற்புத்தியின் மூலமாக நாம் ஆதாயம் பண்ணிக் கொள்ள முடியும். சோதரம் சங்கீதம் 111ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை வனமாய் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்னென்றைக்கும் இருக்கும். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. நாமும் கூட ஆண்டுடைய கற்பனை வேத வார்த்தையின்படி அவருக்கு பயந்து நடந்து சோதரம் அவருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாய் நமக்கு ஞானம், விவேகம், புத்தி, அறிவை கற்றுத் தருகிறவரா இருக்கிறார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. 10வதாக இங்கே நற்போதகம் என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நற்போதகம் இப்படி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தருடைய சோதரம் கர்த்தருடைய வார்த்தை விடமாய் சொல்கிறது, நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். உபதேசத்தை குறிக்கிறது நற்போதகம். நாம நல்ல இந்த போதகத்தை பிரசங்கங்களை அவனுடைய வார்த்தைகளை கேட்கணும், படிக்கணும். அவனுடைய வார்த்தைகளை படிக்கணும். அவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுகிற பொழுது அந்த வார்த்தைகளை நாம் கேட்கணும், அதன்படி செய்ய வேண்டும்.
இந்த வார்த்தைகளை பிறருக்கு அறிவிக்கணும். நற்போதகம் நம்முடைய ஜீவியத்திலே மிக மிக அவசியம். இந்த 10 காரியங்கள், நற்கீர்த்தி, நற்சீர், நற்காரியங்கள், நற்கனி, நற்கிரியை, நற்சாட்சி, நற்குணசாலி, நற்கந்தம், நற்புத்தி, நற்போதகம், இந்த தினமான இந்த நல்ல காரியங்கள், நற்குற திராட்சை செடியை போன்ற நல்ல காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே நிரம்பி இருக்கும் பொழுது, இந்த இருதயத்திலிருந்து, இருதயம் என்கிற பொக்கிஷத்திலிருந்து நாம் நல்லவைகளை ஆண்டவருக்கு எடுத்துக் கொடுக்க முடியும். அதன் மூலமாய் கர்த்தர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். ஒரு பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் நம்முடைய ஜீவியத்தில கர்த்தருக்கென நல்ல கனியை கொடுத்து அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளின் மூலமாய் அவர் உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த ஜீவியத்திலே நாங்கள் அந்த ஒரே சூத்திரம் உமக்கான நல்ல கனிகளை கொடுக்க, உமக்கு பிரியமான கனிகளை கொடுக்க, அந்த ஒரே புரோஜனமான கனிகளை கொடுக்க, அந்த ஒரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் காணப்படுகிற கசப்பான காரியங்களை தயவாய் மன்னிக்கும்படியாய் அவர்களை எங்களை விட்டு நீக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த ஒரே சூத்திரம் நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் இந்த அக்கினியிலே போடப்படும் என்கிற வார்த்தையின்படி நல்ல கனி கூடாத காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீக்கும்படியாய் நாங்கள் நற்குற திராட்சை செடிகளாக அந்த ஒரே சூத்திரம் எங்கள் இருதயங்களிலிருந்து அந்த நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல காரியங்களை வெளிப்படுத்துவர்களாய் காணப்பட அந்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைகளை கேட்கிற யாவருக்காகவும் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க. அந்த நல்ல ஆரோக்கியம், சுகம், பலம், அந்த ஒரே சூத்திர நற்பூர்த்தி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நற்கிரியில் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நற்கந்தமாய் இவர்களை கத்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த ஒரே இந்த வார்த்தைகளை கேட்கிற யாவரையும் கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென்.